அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு பாலோ கொயலோ அவர்கள் எழுதிய ரசவாதி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். உங்கள் கனவுகளை பின்தொடர்ந்து செல்வதை பற்றிய ஒரு கற்பனை கதை. நூலின் அத்தியாயம் 7. சூரியன் உதயமானவுடன் சாண்டியாகோ கண் விழித்தான். அங்கு முந்தைய இரவில் விண்மீன்கள் இருந்திருந்த இடத்தில் இப்போது அவனுக்கு முன்னால் எண்ணற்ற ஈச்ச மரங்கள் வரிசையாக நின்றன. அவை அந்த ஒட்டுமொத்த பாலைவனம் நெடுகிலும் பரவியிருந்தன. அதிகாலையிலேயே கண் விழித்திருந்த அந்த ஆங்கிலேயரும் நாம் சாதித்து விட்டோம் என்று உற்சாகமாக கூறினார். ஆனால் சாண்டியாகோ அமைதியாக இருந்தான். பாலைவனத்தின் அமைதி அவனுக்கு மகிழ்ச்சி அளித்து வந்திருந்தது. வெறுமனே மரங்களை பார்ப்பதில் அவன் திருப்தி அடைந்தான். பிரமிடுகளை சென்றடைவதற்கு அவன் இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. இன்றைய காலை பொழுது பின்னர் என்றேனும் ஒரு நாள் வெறும் நினைவாக மட்டுமே இருக்கும். ஆனால் அந்த ஒட்டகக்காரர் கூறியிருந்ததைப் போல இது ஒரு கொண்டாட்ட கணம். அவன் அதை முழுமையாக வாழ விரும்பினான். ஈச்ச மரங்களின் காட்சி பின்னொரு நாள் ஒரு நினைவாக மட்டுமே இருக்கும் என்றாலும் இந்த கணத்தில் நிழலையும் தண்ணீரையும் போரிலிருந்து பாதுகாப்பான ஒரு புகலிடத்தையும் அது உணர்த்தியது. நேற்று அந்த ஒட்டகத்தின் முனகல் ஆபத்தை உணர்த்தியது. இன்று ஈச்சமர வரிசை ஒன்று ஓர் அதிசயத்தை பறைசாற்றக்கூடும். உலகம் பல மொழிகளை பேசுகிறது என்று சாண்டியாகோ நினைத்தான். நூற்றுக்கணக்கான மக்களும் விலங்குகளும் அந்த பாலைவன சோலைக்கு வந்து கொண்டிருந்ததைக் கண்ட அந்த ரசவாதி காலங்கள் வேகமாக கடந்ததாகவும் அதுபோலவே பயண குழுக்களும் வேகமாக கடந்ததாகவும் நினைத்தார். புதிதாக வந்தவர்கள் ஏற்கனவே அங்கிருந்தவர்களிடம் சத்தமாக பேசினர். அங்கு எழுந்த புழுதி அந்த பாலைவன சூரியனை கூட மறைத்துவிட்டது. அந்த பாலைவன சோலையில் வாழ்ந்த குழந்தைகள் அந்நியர்களின் வரவால் உற்சாகத்தில் திளைத்தனர். பழங்குடியின தலைவர்கள் அந்த பயண குழுவின் தலைவரை வரவேற்று அவரோடு ஒரு நீண்ட உரையாடலில் ஈடுபட்டதை அந்த ரசவாதி கவனித்தார். ஆனால் அவர் இவை எதை பற்றியும் அக்கறை கொள்ளவில்லை. பலர் அங்கு வந்து சென்றதை அவர் ஏற்கனவே பார்த்திருந்தார். பாலைவனம் எப்போதும் போலவே இருந்தது. அரசர்களும் மாண்டிகளும் அந்த பாலைவன மணல் மீது நடந்து சென்றதை அவர் பார்த்திருந்தார். பாலைவன காற்று அங்கிருந்த மணற்குன்றுகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் அவர் சிறு குழந்தையாக இருந்த நாள் முதலாக அறிந்திருந்த அதே மணல்தான் இது. வாரக்கணக்கில் மஞ்சள் நிற மணலையும் நீல வானத்தையும் மட்டுமே பார்த்துவிட்டு முதலாக ஈச்ச மரங்களின் பசுமையை காணுகின்ற பயணியர் அனுபவித்த மகிழ்ச்சியை கண்டபோது அந்த ரசவாதி எப்போதும் அதை ரசித்து மகிழ்ந்தார். ஈச்ச மரங்களின் மகத்துவத்தை மனிதன் உணர வேண்டும் என்பதற்காகவே கடவுள் பாலைவனத்தை படைத்தார் போலும் என்று அவர் நினைத்தார். நடைமுறை விவகாரங்கள் மீது கவனம் செலுத்துவதென்று அவர் தீர்மானித்தார். தன்னுடைய இரகசியங்களில் சிலவற்றை தான் கற்றுக் கொடுப்பதற்கு அந்த பயணக்குழுவில் ஒருவர் இருந்தார் என்பதை அந்த ரசவாதி அறிந்திருந்தார். அப்படி ஒருவர் இருந்ததை சகுனங்கள் அவரிடம் கூறியிருந்தன. அந்த நபர் யார் என்பதை இதுவரை அந்த ரசவாதி அறியவில்லை. ஆனால் அந்த நபர் அவர் முன் தோன்றும்போது பழக்கப்பட்டு போயிருந்த அவருடைய கண்களால் நிச்சயமாக அந்த நபரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். தன்னுடைய முந்தைய சீடனைப் போலவே இந்த நபரும் திறன் வாய்ந்தவராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். இவ்விஷயங்கள் ஏன் வாய்வழி தகவல் பரிமாற்றத்தின் மூலம் எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அவை ஒன்றும் இரகசியங்கள் அல்லவே. கடவுள் தன்னுடைய இரகசியங்களை மற்ற உயிரினங்களிடம் சுலபமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரே என்று அந்த ரசவாதி நினைத்தார். இதற்கு அவரிடம் ஒரே ஒரு விளக்கம்தான் இருந்தது. விஷயங்கள் இவ்வழியில்தான் பரிமாறிக்கொள்ளப்பட்டாக வேண்டும். ஏனெனில் அவை தூய வாழ்க்கையிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றை எழுத்து வடிவிலோ அல்லது படங்களின் வடிவிலோ படம் பிடிக்க முடியாது. வார்த்தைகளும் படங்களும் மக்களுடைய மனங்களை கவருவதால் பிரபஞ்ச மொழியை அவர்கள் மறந்துவிடுவது இன்னொரு காரணம். தான் பார்த்து கொண்டிருந்த காட்சியை சாண்டியாகோவால் நம்ப முடியவில்லை. பாலைவன சோலை என்பது ஒரு சில ஈச்ச மரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதி என்று ஒரு புவியியல் புத்தகத்தில்
முன்பு அவன் படித்திருந்தான். ஆனால் உண்மையில் இந்த பாலைவன சோலை ஸ்பெயினில் உள்ள பல நகரங்களை விட மிக பெரியதாக இருந்தது. அதில் 300 கிணறுகளும் 50,000 ஈச்ச மரங்களும் இருந்தன. வண்ணமயமான கூடாரங்கள் அவற்றின் ஊடாக பரவியிருந்தன. ரசவாதியை சந்திக்க பொறுமையற்று தவித்த அந்த ஆங்கிலேயர், இது 1001 அராபிய இரவுகள் கதையைப் போல இருக்கிறது என்று கூறினார். அங்கு வந்திருந்த விலங்குகளையும் மக்களையும் காண ஆர்வமாக இருந்த குழந்தைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அந்த பயணக் குழுவினர் ஏதேனும் சண்டையை பார்த்திருந்தனரா என்று தெரிந்து கொள்ள அந்த பாலைவன சோலையில் இருந்த ஆண்கள் விரும்பினர். அக்குழுவில் இருந்த வியாபாரிகள் கொண்டு வந்திருந்த துணிகளையும் விலை உயர்ந்த கற்களையும் பார்ப்பதற்கு பெண்கள் தங்களுக்கிடையே போட்டியிட்டனர். பாலைவனத்தின் அமைதி இப்போது ஒரு தொலைதூர கனவாக ஆனது. அந்த குழுவில் இருந்த பயணியர் இடைவிடாமல் பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் கத்திக்கொண்டும் இருந்தனர். அவர்கள் ஏதோ ஆன்மீக உலகிலிருந்து முளைத்தெழுந்து மீண்டும் மக்களின் உலகில் வந்து சேர்ந்திருந்தது போல அவர்களுடைய நடத்தை இருந்தது. அவர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர். பாலைவனத்தில் அவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வந்திருந்தனர். ஆனால் பாலைவன சோலைகளில் வாழ்ந்தவர்களில் பெரும்பான்மையினர் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருந்ததால் அவை எப்போதும் நடுநிலையான பகுதிகளாக கருதப்பட்டதாக அந்த ஒட்டகக்காரர் சாண்டியாகோவிடம் விளக்கினார். பாலைவனம் நெடுகிலும் பாலைவன சோலைகள் இருந்தன. ஆனால் பழங்குடியினர் பாலைவனத்தில் மட்டுமே சண்டையிட்டனர். எனவே பாலைவன சோலைகள் புகலிடங்களாக ஆயின. அந்த பரபரப்பான சூழலில் அந்த பயணக் குழுவின் தலைவர் எப்படியோ தன்னுடைய குழுவினர் அனைவரையும் ஒன்று திரட்டி சில அறிவுறுத்தல்களை கொடுத்தார். பழங்குடியினருக்கு இடையேயான சண்டை முடியும் வரை நாம் எல்லோரும் இந்த பாலைவன சோலையிலேயே தங்கியிருக்க வேண்டும். நாம் இங்கு விருந்தாளிகளாக வந்திருப்பதால் இங்கு வாழுகின்றவர்களுடன் இடத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தங்குவதற்கு இயன்ற அளவு சிறப்பான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். அதுதான் விருந்தோம்பல் விதி என்று கூறிய அவர், தன்னுடைய சொந்த காவலாளிகள் உட்பட எல்லோரும் தங்களுடைய ஆயுதங்களை அந்த பாலைவன சோலையின் தலைவர்கள் நியமித்த நபர்களிடம் ஒப்படைக்கும்படி அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். இவை சண்டையின் விதிமுறைகள். சண்டையிடும் குழுவினர் தங்கி இளைப்பாறுவதற்கு இந்த பாலைவன சோலைகள் இடம் கொடுப்பதில்லை என்று அக்குழுவின் தலைவர் விளக்கினார். குரோமியம் முலாம் பூசப்பட்ட ஒரு கை துப்பாக்கியை அந்த ஆங்கிலேயர் தன்னுடைய பையிலிருந்து வெளியே எடுத்து ஆயுதங்களை சேகரித்துக் கொண்டிருந்த நபர்களிடம் கொடுத்ததைக் கண்டு சாண்டியாகோ வியந்தான். உங்களுக்கு எதற்காக ஒரு கை துப்பாக்கி என்று அவன் கேட்டான். மக்கள் மீது நம்பிக்கை வைக்க அது எனக்கு உதவியது என்று அந்த ஆங்கிலேயர் பதிலளித்தார். இதற்கிடையே சாண்டியாகோ தன்னுடைய புதையலை பற்றி நினைத்தான். அவனுடைய கனவு கைகூடும் வேளை நெருங்க நெருங்க விஷயங்கள் மென்மேலும் அதிக கடினமாக ஆயின. அந்த முதிய அரசர் கூறியிருந்த துவக்க ஆட்டக்காரர்களின் அதிர்ஷ்டம் இனியும் வேலை செய்யவில்லை போல அவனுக்கு தோன்றியது. சாண்டியாகோ தன் கனவை பின்தொடர்ந்து சென்றபோது தொடர்ந்து அவனுடைய விடாமுயற்சியும் துணிச்சலும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்தன. எனவே அவனால் அவசரப்படவோ அல்லது பொறுமை இழக்கவோ முடியவில்லை. அவன் தன்னைத்தானே முன்னோக்கி உந்தி தள்ளினால் தன்னுடைய பாதையில் கடவுள் விட்டு சென்றுள்ள அடையாளங்களையும் சகுனங்களையும் பார்க்க அவன் தவறிவிடுவான். கடவுள் அவற்றை என்னுடைய வழி நெடுகிலும் நிலைப்படுத்தி இருந்தார் என்று அவன் நினைத்தான். இது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏனெனில் சாப்பிடுவது, தூங்குவது, அன்பை தேடுவது, ஒரு வேலையை தேடுவது போன்ற விஷயங்களைப் போல சகுனங்கள் என்பவை இவ்வுலகம் சார்ந்த விஷயங்கள் என்றுதான் இதுவரை அவன் எண்ணியிருந்தான். தான் என்ன செய்ய வேண்டும் என்று தனக்கு உணர்த்துவதற்கு கடவுள் பயன்படுத்திய ஒரு மொழி அது என்ற ரீதியில் அவற்றை பற்றி அவன் ஒருபோதும் சிந்தித்திருக்கவில்லை. பொறுமையாக இரு, இது அந்த ஒட்டகக்காரர் கூறியதைப் போன்றதுதான். சாப்பிடும் நேரத்தில் சாப்பிடு, தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டிய நேரத்தில் செயலில் இறங்கு என்று அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அந்த பாலைவன சோலைக்கு வந்த முதல் நாளன்று அந்த ஆங்கிலேயர் உட்பட எல்லோரும் களைப்பினால் நன்றாக தூங்கினர். சாண்டியாகோவிற்கு அவனுடைய நண்பரிடமிருந்து சற்று தொலைவில் ஒரு கூடாரத்தில் ஓர் இடம் ஒதுக்கப்பட்டு இருந்தது.
அதில் அவனுடைய வயதை ஒத்த 5 இளைஞர்கள் இருந்தனர். அவர்கள் பாலைவனத்து மக்கள். சாண்டியாகோவின் பெரிய நகரங்களைப் பற்றிய கதைகளை கேட்க அவர்கள் அவனை மொய்த்தனர். தான் ஓர் இடையனாக இருந்தபோது தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது பற்றியும், படிக கண்ணாடி கடையில் தனக்கு கிடைத்த அனுபவங்களைப் பற்றியும் அவன் அந்த இளைஞர்களிடம் கூறிக்கொண்டிருந்த போது அந்த ஆங்கிலேயர் அவர்களுடைய கூடாரத்திற்குள் நுழைந்தார். காலை நேரம் முழுவதும் நான் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன் என்று கூறி சாண்டியாகோவை வெளியே அழைத்து வந்த அவர், அந்த ரசவாதி எங்கே வசிக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க நீ எனக்கு உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டுக்கொண்டார். முதலில் அவர்கள் தாங்களாகவே அவரை தேடி கண்டுபிடிக்க முயன்றனர். ஒரு பாலைவன சோலையில் வசிக்கும் ஒரு ரசவாதி மற்றவரிடமிருந்து வித்தியாசமான ஒரு விதத்தில்தான் வாழ்வார் என்றும், அதனால் அவருடைய கூடாரத்தில் ஓர் அடுப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் நினைத்தனர். அவர்கள் எல்லா இடங்களிலும் தேடினர். ஆனால் அந்த பாலைவன சோலை தாங்கள் கற்பனை செய்திருந்ததை விட மிக பெரியதாக இருந்ததையும், அங்கு நூற்றுக்கணக்கான கூடாரங்கள் இருந்ததையும் அவர்கள் கண்டனர். நாம் இன்றைய நாள் முழுவதையும் வீணாக்கிவிட்டோம் என்று கூறிய அந்த ஆங்கிலேயர் அருகில் இருந்த ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் சாண்டியாகோவுடன் சேர்ந்து உட்கார்ந்தார். நாம் யாரிடமாவது கேட்கலாம் என்று சாண்டியாகோ பரிந்துரைத்தான். நான் அந்த பாலைவன சோலையில் இருந்ததற்கான காரணத்தை பற்றி மற்றவர்களிடம் கூற அந்த ஆங்கிலேயருக்கு விருப்பம் இருக்கவில்லை. அவரால் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியவில்லை. ஆனாலும் இறுதியில் அரபு மொழியை தன்னை விட சிறப்பாக பேசிய சாண்டியாகோ அதை செய்ய வேண்டும் என்று இருவரும் ஒப்புக்கொண்டனர். ஆட்டுத் தோலால் ஆன ஒரு பையில் நீரை நிறைத்து கொண்டு போவதற்காக அந்த கிணற்றை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை சாண்டியாகோ அணுகினான். வணக்கம் அம்மா, இங்கே ரசவாதி எங்கே வசிக்கிறார் என்று கண்டுபிடிக்க நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி தான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை என்று கூறிய அப்பெண் அவசரமாக அங்கிருந்து நகர்ந்தாள். ஆனால் அவள் போவதற்கு முன்பாக கருப்பு நிற ஆடை அணிந்திருந்த பெண்கள் திருமணம் ஆனவர்கள் என்பதால் அவன் அவர்களோடு பேசாமல் இருப்பது நல்லது என்று அவள் அவனுக்கு அறிவுறுத்திவிட்டு சென்றாள். பாரம்பரியத்தை அவன் மதிக்க வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். அந்த ஆங்கிலேயர் இதனால் ஏமாற்றம் அடைந்தார். தான் இவ்வளவு நீண்ட தூரம் பயணித்து வந்திருந்தது வீண் என்று அவருக்கு தோன்றியது. சாண்டியாகோவும் அவருக்காக வருந்தினான். அவர் தன்னுடைய கனவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். யாரேனும் தன்னுடைய கனவை பின்தொடர்ந்து செல்லும்போது அவர் அதில் வெற்றி பெறுவதற்கு இந்த பிரபஞ்சம் முயற்சிப்பதாகத்தானே அந்த முதிய அரசர் கூறினார். அவர் கூறியது நிச்சயமாக தவறாக இருக்காது என்று அவன் நினைத்தான். ரசவாதிகளை பற்றி இதற்கு முன்பு நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை இங்கு இருக்கின்றவர்களும் அவரை பற்றி கேள்விப்பட்டதில்லையோ என்னவோ என்று சாண்டியாகோ கூறினான். இதை கேட்டவுடன் அந்த ஆங்கிலேயரின் கண்கள் ஒளிர்ந்தன. சபாஸ், ஒரு ரசவாதி என்பவர் யார் என்று இங்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். இங்கு மக்களின் நோய்களை தீர்க்கின்றவர் யார் என்று கண்டுபிடி. கருப்பு ஆடை அணிந்த பல பெண்கள் அந்த கிணற்றில் நீர் இறைப்பதற்காக வந்தனர். ஆனால் சாண்டியாகோ அவர்களில் யாருடனும் பேசவில்லை. அந்த ஆங்கிலேயர் எவ்வளவோ வற்புறுத்தியும் கூட அவன் அவர்களோடு பேச மறுத்துவிட்டான். அப்போது அங்கே ஆடவர் ஒருவர் வந்தார். மக்களுடைய நோய்களை தீர்க்கின்ற யாரையேனும் உங்களுக்கு தெரியுமா என்று சாண்டியாகோ அவரிடம் கேட்டான். அல்லாதான் எங்களுடைய நோய்களை குணப்படுத்துகிறார். நீங்கள் மாந்திரீக மருத்துவர்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் பதிலளித்தார். அந்நியர்களை கண்டால் அவருக்கு பயம் என்பது தெளிவாக தெரிந்தது. அவர் குரானிலிருந்து சில வரிகளை கூறிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார். பிறகு இன்னொருவர் அங்கே வந்தார். வயதில் இவர் முந்தையவரை விட சற்று மூத்தவராக இருந்தார். அவருடைய கையில் ஒரு சிறிய வாளி இருந்தது. சாண்டியாகோ அதே கேள்வியை அவரிடம் கேட்டான். அப்படிப்பட்ட ஒருவரை நீ ஏன் கண்டுபிடிக்க விரும்புகிறாய் என்று அந்த அராபியர் கேட்டார். ஏனெனில் அவரை சந்திப்பதற்காக என்னுடைய நண்பர் பல மாதங்கள் பயணித்து இங்கே வந்திருக்கிறார் என்று சாண்டியாகோ விளக்கினான். அந்த அராபியர் ஒரு சில கணங்கள் சிந்தித்துவிட்டு, நீங்கள் தேடுவதை வைத்து பார்த்தால் அவர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது.
அப்படிப்பட்ட ஒருவர் இந்த பாலைவன சோலையில் இருக்கிறார். பழங்குடியின தலைவர்கள் கூட தங்களுக்கு விருப்பமான நேரத்தில் அவரை பார்க்க முடியாது. அவர் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவர்களால் அவரை சந்திக்க முடியும் என்று கூறினார். அவர் மேலும், நீங்கள் இருவரும் சண்டை முடியும் வரை காத்திருங்கள். பிறகு உங்களுடைய பயணக்குழுவுடன் இங்கிருந்து போய்விடுங்கள். இந்த பாலைவன சோலையின் வாழ்க்கைக்குள் நுழைய முயற்சிக்காதீர்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார். ஆனால் அந்த ஆங்கிலேயர் இதை கேட்டு பேருவகை கொண்டார். தாங்கள் சரியான பாதையில் போய்க் கொண்டிருந்ததாக அவர் கூறினார். இறுதியாக கருப்பு அல்லாத ஆடை அணிந்த ஓர் இளம்பெண் அங்கே வந்தாள். அவள் தன் தோள் மீது பெரிய ஜாடி ஒன்றை சுமந்து கொண்டிருந்தாள். அவள் தன் தலையில் முக்காடு அணிந்திருந்தாள். ஆனால் அவளுடைய முகம் மூடப்பட்டிருக்கவில்லை. அந்த ரசவாதியை பற்றி அவளிடம் கேட்பதற்காக சாண்டியாகோ அவளை அணுகினான். அந்த கணத்தில் காலச்சக்கரம் அப்படியே நின்றுவிட்டது போல அவனுக்கு தோன்றியது. பிரபஞ்ச ஆன்மா அவனுக்குள் கிளர்த்தெழுந்தது. அவன் அவளுடைய கரு நிற கண்களை ஊடுருவி பார்த்தபோது அவளுடைய உதடுகள் ஒரு புன்னகைக்கும் மௌனத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருந்ததைக் கண்டான். அந்த கணத்தில் ஒட்டுமொத்த உலகமும் பேசிய மொழியின் மிக முக்கியமான பகுதியை அவன் கற்றுக்கொண்டான். இந்த புவியில் எல்லோரும் தங்கள் இதயத்தின் வாயிலாக புரிந்து கொண்ட மொழி அது. காதல் மனித குலத்தை விட பழமையானது, பாலைவனத்தை விட புராதனமானது அது. 2 ஜோடி கண்கள் சந்தித்து கொண்டபோது ஒரே சக்தியை வெளிப்படுத்திய ஒன்று அது. அந்த கிணற்றடியில் சாண்டியாகோவின் கண்களும் அப்பெண்ணின் கண்களும் அதே சக்தியை தான் வெளிப்படுத்தி கொண்டிருந்தன. அவள் புன்னகைத்தாள். அது நிச்சயமாக ஒரு சகுனம்தான். தன்னையும் அறியாமல் அவன் எந்த சகுனத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் காத்து கொண்டிருந்தானோ அதே சகுனம்தான் அது. தன்னுடைய செம்மறியாடுகளிடமும் தன்னுடைய புத்தகங்களிலும் அந்த படிக கண்ணாடிகளிலும் அந்த பாலைவனத்தின் அமைதியிலும் அவன் எந்த சகுனத்தை தேடிக்கொண்டிருந்தானோ அதே சகுனம்தான் அது. தூய்மையான பிரபஞ்ச மொழி அது. முடிவற்ற காலத்தின் ஊடாக பயணிப்பதற்கு பிரபஞ்சத்திற்கு எந்த விளக்கமும் தேவை இல்லாததைப் போல அந்த பிரபஞ்ச மொழிக்கும் எந்த விளக்கமும் தேவைப்படவில்லை. தன் வாழ்வில் இடம்பெற்றிருந்த ஒரே பெண்ணுடன் தான் இருந்ததை அவன் அந்த கணத்தில் உணர்ந்தான். வார்த்தைகளுக்கான தேவை ஏதுமின்றி அவளும் அதேபோல உணர்ந்தாள். உலகில் வேறு எது ஒன்றையும் விட அதை அவன் உறுதியாக நம்பினான். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு அவன் அவள் மீது காதல் வயப்பட வேண்டும். அவளை உண்மையிலேயே அறிந்து கொள்ள வேண்டும். பிறகுதான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனுடைய பெற்றோரும் தாத்தாவும் பாட்டியும் அவனிடம் கூறியிருந்தனர். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டிருந்தவர்கள் பிரபஞ்ச மொழியை ஒருபோதும் கற்றிருக்கவில்லை போலும் என்று சாண்டியாகோ நினைத்தான். ஏனெனில் அந்த மொழி உங்களுக்கு தெரிந்திருக்கும் போது ஒரு பாலைவனத்தின் நடுவில் ஆனாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு பெரிய நகரத்தில் ஆனாலும் சரி, உலகில் யாரோ உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட 2 பேர் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளும் நேரத்தில் அவர்களுடைய கண்கள் சந்தித்து கொள்ளும் போது கடந்த காலமும் எதிர்காலமும் முக்கியமற்றவையாக ஆகிவிடுகின்றன. அந்த கணம் மட்டுமே அப்போது இருக்கிறது. சூரியனுக்கு கீழே இருக்கின்ற எல்லாமே ஒரே கையால் தான் எழுதப்பட்டுள்ளது என்பது அப்போது மிகவும் உறுதியாக தெரிகிறது. அந்த கைதான் காதலை தூண்டுகிறது. இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஜோடியாக இன்னோர் ஆன்மாவை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட காதல் இல்லாமல் ஒருவருடைய கனவுகளுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. மஹ்தூப் என்று சாண்டியாகோ நினைத்தான். அந்த ஆங்கிலேயர் அவனை உலுக்கி அவளிடம் கேள் என்று கூறினார். சாண்டியாகோ அவளை நெருங்கினான். அவள் புன்னகைத்தபோது அவனும் புன்னகைத்தான். உன் பெயர் என்ன என்று அவன் அவளிடம் கேட்டான். அவள் வேறு எங்கோ பார்த்தபடி பாத்திமா என்று பதிலளித்தாள். என்னுடைய நாட்டிலும் பல பெண்களுக்கு இதே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. முகமது நபிகளின் மகளுடைய பெயர் அது. பல பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று அவற்றை ஆக்கிரமித்தவர்கள் அப்பெயரை எல்லா இடங்களிலும் பரப்பினர் என்று அந்த அழகான பெண் கூறினாள்.
அவள் அந்த ஆக்கிரமிப்பாளர்களை பற்றி பெருமிதத்துடன் பேசினாள். அந்த ஆங்கிலேயர் சாண்டியாகோவை லேசாக இடித்தார். உடனே அவன், மக்களுடைய நோய்களை தீர்க்கின்ற ஒருவர் இங்கு இருக்கிறாரா என்று பாத்திமாவிடம் கேட்டான். அப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார். உலகின் அனைத்து இரகசியங்களையும் அறிந்தவர் அவர். அவர் இந்த பாலைவனத்தின் ஜீனிக்களுடன் பேசும் திறன் படைத்தவர் என்று அவள் கூறினாள். ஜீனிக்கள் என்பவை நல்ல மனிதர்கள் மற்றும் தீய மனிதர்களின் ஆவிகள். பாத்திமா தென் திசையை சுட்டிக்காட்டி அந்த வினோதமான மனிதர் அங்கு வாழ்ந்து வந்ததாக கூறினாள். பிறகு அவள் தன்னுடைய ஜாடியில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டாள். அந்த ரசவாதியை தேடி அந்த ஆங்கிலேயரும் அங்கிருந்து விரைந்தார். சாண்டியாகோ அங்கேயே நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தான். தான் தரிஃபா நகரில் இருந்த நாளன்று லெவாண்ட் காற்று இதே பெண்ணின் நறுமணத்தை தன்னோடு சுமந்து வந்திருந்ததை அவன் நினைத்து பார்த்தான். அப்படிப்பட்ட ஒருத்தி இருந்தது தனக்கு தெரிவதற்கு முன்பாகவே தான் அவளை காதலித்து இருந்ததை அவன் உணர்ந்தான். அவள் மீது தான் கொண்டிருந்த காதல் இவ்வுலகில் இருந்த எல்லா புதையல்களையும் கண்டுபிடிக்க தனக்கு உதவும் என்று அவன் நினைத்தான். மறுநாள் அப்பெண்ணை மீண்டும் காணும் நம்பிக்கையுடன் அதே கிணற்றிற்கு அவன் சென்றான். ஆனால் அங்கே அந்த ஆங்கிலேயர் அந்த பாலைவனத்தை வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்ததைக் கண்டு அவன் வியப்புற்றான். சாண்டியாகோ, மதியம் மற்றும் மாலை பொழுது முழுவதும் நான் அந்த ரசவாதிக்காக காத்திருந்தேன். மாலையில் வானில் முதல் விண்மீன்கள் தோன்றியபோது அவர் வந்தார். நான் எதை தேடிக்கொண்டிருந்தேன் என்பதை நான் அவரிடம் கூறினேன். நான் எப்போதும் ஈயத்தை தங்கமாக மாற்றியிருந்தேனா என்று அவர் கேட்டார். அதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் இங்கு வந்திருந்ததாக நான் அவரிடம் தெரிவித்தேன். போய் முயற்சி செய் என்று அவர் கூறினார். அதற்கு மேல் அவர் எதுவும் கூறவில்லை. சாண்டியாகோ மௌனமாக இருந்தான். அந்த ஆங்கிலேயர் ஏற்கனவே பல முறை செய்திருந்த ஒன்றை அவர் மீண்டும் செய்ய வேண்டும் என்று அந்த ரசவாதி கூறுவதை கேட்பதற்காகவா அவர் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருந்தார் என்று நினைத்து சாண்டியாகோ வருந்தினான். ஆனாலும் அப்படியானால் அதை மீண்டும் முயற்சித்து பாருங்கள் என்று அவன் அவரிடம் கூறினான். நான் அதைத்தான் செய்யப்போகிறேன். நான் இப்போதே அதை துவக்கப் போகிறேன். அவர் அங்கிருந்து போனவுடன் பாத்திமா அங்கு வந்து தன்னுடைய ஜாடியில் நீரை நிரப்பினாள். சாண்டியாகோ அவளிடம், உன்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை கூறுவதற்காகவே நான் இங்கு வந்தேன். நான் உன்னை என் மனைவியாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறினான். இதை கேட்டவுடன் அதிர்ச்சியில் அவள் தன்னுடைய ஜாடியை கீழே போட்டுவிட்டாள். அதிலிருந்த நீர் நிலத்தின் மீது சிந்தியது. நான் தினமும் இங்கு உனக்காக காத்து கொண்டிருக்கப் போகிறேன். பிரமிடுகளுக்கு அருகில் எங்கோ இருக்கின்ற ஒரு புதையலை தேடி நான் இந்த பாலைவனத்தை கடந்து கொண்டிருக்கிறேன். பழங்குடியினருக்கு இடையேயான இந்த சண்டை முதலில் எனக்கு ஒரு சாபம் போல தோன்றியது. ஆனால் அது என்னை உன்னிடம் அழைத்து வந்திருப்பதால் அது இப்போது எனக்கு ஓர் ஆசீர்வாதமாக தெரிகிறது. இந்த சண்டை என்றேனும் ஒரு நாள் முடிந்துவிடுமே என்று பாத்திமா கூறினாள். தன்னை சூழ்ந்திருந்த ஈச்ச மரங்களை சாண்டியாகோ பார்வையிட்டான். தான் ஓர் இடையனாக இருந்திருந்ததையும் மீண்டும் தன்னால் ஓர் இடையனாக ஆக முடியும் என்பதையும் அவன் தனக்குத்தானே நினைவூட்டி கொண்டான். தன்னுடைய புதையலை விட பாத்திமா அதிக முக்கியமானவள் என்று அவன் கருதினான். அந்த பெண் அவனுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை ஊகிக்க முடிந்தவள் போல, பழங்குடி மக்கள் எப்போதும் புதையல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த பாலைவனத்தின் பெண்கள் தங்களுடைய பழங்குடியின ஆண்கள் குறித்து பெருமிதம் கொண்டுள்ளனர் என்று கூறினாள். பிறகு அவள் தன்னுடைய ஜாடியில் மீண்டும் நீரை நிரப்பிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள். சாண்டியாகோ அவளை சந்திப்பதற்காக தினமும் அந்த கிணற்றடிக்கு சென்றான். தான் இடையனாக இருந்தபோது தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றியும், அந்த முதிய அரசரை பற்றியும், அந்த படிய கண்ணாடி கடையை பற்றியும் அவன் அவளிடம் கூறினான். அவர்கள் இருவரும் நண்பர்களாயினர். தினமும் அவன் அவளுடன் செலவிட்ட 15 நிமிடங்களைத் தவிர ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு யுகம் போல கழிந்தது. அவன் அந்த பாலைவன சோலைக்கு வந்து சுமார் 1 மாதம் ஆகியிருந்த போது அந்த பயணக் குழுவின் தலைவர் தன்னுடன் பயணம் செய்து கொண்டிருந்த எல்லோரையும் அழைத்து ஒரு கூட்டம் போட்டார். சண்டை எப்போது முடியும் என்று நமக்கு தெரியாது. எனவே நம்மால் நம்முடைய பயணத்தை தொடர முடியாது.
சண்டைகள் நெடுங்காலம் நீடிக்கக்கூடும். சில சமயங்களில் பல ஆண்டுகள் அவை தொடரக்கூடும். 2 பக்கங்களிலும் சக்தி வாய்ந்த வீரர்கள் அடங்கிய குழுக்கள் இருக்கின்றன. 2 குழுக்களுக்குமே அந்த சண்டை மிக முக்கியமானதாக இருக்கிறது. இது நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு சண்டை அல்ல. சம அளவு அதிகாரத்தை பெறுவதற்காக 2 குழுவினருக்கு இடையே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சண்டை இது. அப்படிப்பட்ட சண்டைகள் தொடங்கும்போது அவை மற்றவற்றை விட அதிக காலம் நீடிக்கின்றன. ஏனெனில் 2 பக்கங்களிலும் அல்லாஹ் இருக்கிறார் என்று அத்தலைவர் கூறினார். அந்த சந்திப்பு கூட்டம் முடிந்தது. எல்லோரும் தத்தம் கூடாரங்களுக்கு சென்று விட்டனர். சாண்டியாகோ அன்று மதியம் பாத்திமாவை பார்க்கச் சென்றான். காலையில் நிகழ்ந்த சந்திப்பு கூட்டத்தை பற்றி அவன் அவளிடம் கூறினான். அப்போது அவள், நாம் இருவரும் சந்தித்து கொண்ட நாளுக்கு மறுநாள் நீ என்னை காதலிப்பதாக கூறினாய். பிறகு பிரபஞ்ச மொழி மற்றும் பிரபஞ்ச ஆன்மா பற்றி நீ ஏதோ எனக்கு கற்றுக் கொடுத்தாய். அதன் காரணமாக நான் உன்னில் ஒரு பகுதியாக ஆகியுள்ளேன் என்று கூறினாள். அவளுடைய குரலின் ஒளியை சாண்டியாகோ உன்னிப்பாக கவனித்தான். அது அந்த ஈச்ச மரங்களின் ஊடாக வீசிய காற்றின் ஒளியை விட அதிக அழகானதாக இருந்ததாக அவன் நினைத்தான். அவள் சாண்டியாகோவிடம், இந்த பாலைவன சோலையில் நான் உனக்காக நீண்ட காலம் காத்துக்கொண்டு இருந்திருக்கிறேன். என்னுடைய கடந்த காலத்தை பற்றியும் என்னுடைய பாரம்பரியங்களை பற்றியும் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாலைவனத்து ஆண்கள் கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்பை பற்றியும் நான் முற்றிலுமாக மறந்துவிட்டேன். இந்த பாலைவனம் எனக்கு ஓர் அற்புதமான பரிசை கொண்டு வரும் என்று நான் ஒரு குழந்தையாக இருந்த நாள் முதலாக கனவு கண்டு வந்துள்ளேன். இப்போது என்னுடைய பரிசு என்னிடம் வந்து சேர்ந்துவிட்டது. நீதான் அந்த பரிசு என்று கூறினாள். அவன் அவளுடைய கையை பிடித்து கொள்ள விரும்பினான். ஆனால் அவளுடைய கைகள் அவளுடைய ஜாடியின் கைப்பிடிகளை பிடித்திருந்தன. நீ உன்னுடைய கனவுகளை பற்றியும் அந்த முதிய அரசரை பற்றியும் உன்னுடைய புதையலை பற்றியும் என்னிடம் கூறியுள்ளாய். சகுனங்களை பற்றியும் நீ என்னிடம் கூறியுள்ளாய். எனவே இப்போது எனக்கு எது குறித்தும் பயமில்லை. ஏனெனில் அந்த சகுனங்கள்தான் உன்னை என்னிடம் அழைத்து வந்துள்ளன. நான் உன் கனவின் ஒரு பகுதியாகவும் உன் பிறவி நோக்கத்தின் ஒரு பகுதியாகவும் ஆகியுள்ளேன். அதனால்தான் நீ உன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சண்டை முடியும் வரை நீ காத்திருக்க விரும்பினால் காத்திரு. ஆனால் நீ அதற்கு முன்பு போக விரும்பினால் உன் கனவை பின்தொடர்ந்து போ. இங்குள்ள மணல் குன்றுகள் காற்றால் மாற்றப்படுகின்றன. ஆனால் இந்த பாலைவனம் ஒருபோதும் மாறுவதில்லை. நாம் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள காதலும் அதே விதத்தில்தான் இருக்கும். மக்தூப், நான் உண்மையிலேயே உன் கனவின் ஒரு பகுதியாக இருந்தால் என்றேனும் ஒரு நாள் நீ என்னிடம் திரும்பி வருவாய் என்று அவள் கூறி முடித்தாள். அன்று அவளிடம் பேசிவிட்டு தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பிய சாண்டியாகோ பெரும் வருத்தத்தில் ஆழ்ந்தான். தனக்கு தெரிந்த திருமணமான இடையர்கள் அனைவரை பற்றியும் அவன் நினைத்து பார்த்தான். தாங்கள் தொலைதூர புல்வெளிகளுக்கு போயாக வேண்டும் என்று தங்கள் மனைவியரை ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். தாங்கள் நேசித்தவர்களை விட்டுவிட்டு செல்ல முடியாதபடி அவர்களுடைய அன்பு அவர்களை தடுத்தது. இதை அவன் அடுத்த முறை பாத்திமாவை சந்தித்தபோது அவளிடம் கூறினான். அதற்கு அவள் இவ்வாறு பதிலளித்தாள். இந்த பாலைவனம் எங்களுடைய ஆண் மக்களை எங்களிடமிருந்து கூட்டி செல்கிறது. அவர்கள் எல்லா நேரங்களிலும் திரும்பி வருவதில்லை. எங்களுக்கு அது நன்றாக தெரியும். எனவே நாங்கள் அதற்கு பழக்கப்பட்டு விட்டோம். திரும்பி வராதவர்கள் மேகங்களின் ஒரு பகுதியாகவும் குறுகிய மலை இடுக்குகளில் ஒளிந்து கொள்கின்ற விலங்குகளின் ஒரு பகுதியாகவும் பூமியிலிருந்து வெளிவருகின்ற நீரின் ஒரு பகுதியாகவும் ஆகிவிடுகின்றனர். அவர்கள் எல்லாவற்றின் ஒரு பகுதியாகவும் ஆகிவிடுகின்றனர். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மாவாக ஆகிவிடுகின்றனர். சிலர் திரும்பி வருகின்றனர். இதை கண்டு மற்ற பெண்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் என்றேனும் ஒரு நாள் தங்களுடைய கணவன்மார்களும் திரும்பி வரக்கூடும் என்று அவர்கள் நம்புகின்றனர். ஒரு காலத்தில் நான் அந்த பெண்களை பார்த்து அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டிருக்கிறேன். இப்போது தங்களுடைய துணைவர்களுக்காக காத்திருக்கின்ற பெண்களில் நானும் ஒருத்தியாக இருப்பேன். நான் இந்த பாலைவனத்தை சேர்ந்தவள்.
அது குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன். மணல் குன்றுகளுக்கு வடிவம் கொடுக்கின்ற காற்றைப் போல என் கணவர் சுதந்திரமாக சுற்றித் திரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவைப்பட்டால் அவர் மேகங்களின் ஒரு பகுதியாகவும், பாலைவனத்தின் விலங்குகளின் ஒரு பகுதியாகவும், நீரின் ஒரு பகுதியாகவும் ஆகியுள்ளார் என்ற உண்மையை நான் ஏற்றுக்கொள்வேன். சாண்டியாகோ அந்த ஆங்கிலேயரை தேடிச் சென்றான். பாத்திமாவை பற்றி அவன் அவரிடம் கூற விரும்பினான். அந்த ஆங்கிலேயர் தன்னுடைய கூடாரத்திற்கு வெளியே தனக்கொரு உலை கலனை உருவாக்கி இருந்ததைக் கண்டு சாண்டியாகோ வியப்படைந்தான். விறகுகளை எரிபொருளாக கொண்ட அந்த உலைக்கலன் வினோதமானதாக இருந்தது. அதன் மீது ஒரு குடுவை சூடேற்றப்பட்டு கொண்டிருந்தது. உள்ளே இருப்பவை வெளியே தெரியும்படியான குடுவையாக அது இருந்தது. அந்த ஆங்கிலேயர் அந்த பாலைவனத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அவர் தன்னுடைய புத்தகங்களை படித்து கொண்டிருந்தபோது அவருடைய கண்கள் எவ்வளவு பிரகாசமாக இருந்தனவோ இப்போது அதைவிட அதிக பிரகாசமாக அவை இருந்தன. அவர் சாண்டியாகோவை பார்த்து, வேலையின் முதல் கட்டம் இது. கந்தகத்தை நான் பிரித்தெடுக்க வேண்டும். அதை வெற்றிகரமாக செய்வதற்கு தோல்வி குறித்த பயம் எனக்கு இருக்கக்கூடாது. அந்த பயம்தான் அந்த அதி அற்புத படைப்பை உருவாக்க முயற்சிப்பதிலிருந்து முதலில் என்னை தடுத்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் துவக்கி இருக்கக்கூடிய ஒன்றை இப்போது நான் துவக்கியிருக்கிறேன். ஆனால் இதற்காக இன்னும் 20 ஆண்டுகள் நான் காத்திருக்கவில்லை என்பது குறித்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று கூறினார். அவர் தொடர்ந்து அந்த விறகுகளை எரிய வைத்து கொண்டிருந்தார். மாலை சூரியனால் குளிப்பாட்டப்பட்டு இளஞ்சிவப்பு நிறத்திற்கு அந்த பாலைவனம் மாறும் வரை சாண்டியாகோ அவருடனேயே இருந்தான். தன்னுடைய கேள்விகளுக்கான விடைகள் அந்த பாலைவனத்தின் அமைதியின் வசம் இருந்தனவா என்று பார்ப்பதற்காக அந்த பாலைவனத்திற்குள் நெடுந்தூரம் போவதற்கான தூண்டுதலை அவன் தன்னுள் உணர்ந்தான். அந்த பாலைவன சோலையின் ஈச்ச மரங்கள் தன் பார்வையை விட்டு மறையாத விதத்தில் அவன் சிறிது நேரம் அந்த பாலைவனத்தில் சுற்றி திரிந்தான். அங்கு வீசிய காற்றை அவன் உன்னிப்பாக கவனித்தான். தன் பாதங்களின் கீழ் மிதிபட்ட கற்களை அவன் உணர்ந்தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சங்குகளை அவன் கண்டபோது ஏதோ ஒரு சமயத்தில் அந்த பாலைவனம் ஒரு கடலாக இருந்திருந்ததை அவன் உணர்ந்தான். அவன் ஒரு சிறிய பாறையின் மீது அமர்ந்து கொண்டு தொடுவானத்தை மெய்மறந்து பார்த்தான். காதல் என்பது வேறு, உடைமையாக்கி கொள்ளுதல் என்பது வேறு என்று அவன் பிரித்து பார்க்க முயன்றான். ஆனால் அவனால் அப்படி செய்ய முடியவில்லை. பாத்திமா இந்த பாலைவனத்தை சேர்ந்த ஒரு பெண் என்பதால் அவளை புரிந்து கொள்ள அந்த பாலைவனத்தால் மட்டுமே தனக்கு உதவ முடியும் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் ஆழ்ந்து சிந்தித்தபடி அங்கு உட்கார்ந்திருந்தபோது தன் தலைக்கு மேலே வானத்தில் ஏதோ ஓர் அசைவை அவன் உணர்ந்தான். அவன் ஏறிட்டு பார்த்தபோது 2 பருந்துகள் வானில் உயரமாக பறந்து கொண்டிருந்ததை அவன் கண்டான். காற்றின் போக்கில் அவை பறந்து சென்றதை அவன் கவனித்தான். வெளிப்பார்வைக்கு அவை தாறுமாறாக பறந்து கொண்டிருந்தது போல தோன்றினாலும் அதில் ஏதோ அர்த்தம் பொதிந்திருந்ததாக அவனுக்கு தோன்றியது. அது என்ன அர்த்தம் என்பதைத்தான் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை புரிந்து கொள்ளும் முயற்சியில் அவன் அங்கேயே அமர்ந்து அந்த பறவைகளின் போக்கை உன்னிப்பாக கவனித்தான். உடைமையாக்கி கொள்ளாமல் வெறுமனே காதலித்தல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதை ஒருவேளை இந்த பாலைவன பறவைகளால் தனக்கு விளக்க முடியக்கூடும் என்று அவன் நினைத்தான். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.